இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை ரோமாபுரிக்கு பவுல் எழுதின சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதல் வசனத்திலே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நம்முடைய சரீரத்தினுடைய அவயவங்களை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும், அதுவே புத்தியுள்ள ஒரு ஆராதனை என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. இதை இன்றைக்கு நாம் அநேகர் செய்து விடுகிறோம். தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், தேவனுடைய காரியங்களிலே சரியாக இருக்க வேண்டும், தேவனை சரியாக ஆராதிக்க வேண்டும், தேவனை சரியாக தொழுது கொள்ள வேண்டும், தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை சரியாக கொடுத்து விட வேண்டும். கண்களை, நம்முடைய செயல்களை, நம்முடைய நடைகளை எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமுள்ளதாக நாம் மாற்றி விடுகிறோம். ஆனால் நம்மிடத்திலே காணப்படுகிற ஒரு குறை என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் 12ஆம் வசனத்திலே 2ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்கிறார். இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் பார்க்கும் பொழுது, இன்றைக்கு இயல்பாகவே மனிதர்களுக்கு மற்ற மனிதர்களோடு கூட தங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சுபாவம் காணப்படுகிறது. அவர்களுடைய வருமானத்தோடு கூட ஒப்பிடுகிற காரியங்கள், அவர்களுடைய ஆடைகளோடு ஒப்பிடக்கூடிய காரியங்கள், அல்லது அவர்கள் வைத்திருக்கிற பொருள்களோடு கூட ஒப்பிடக்கூடிய காரியங்கள், அல்லது அவர்களுடைய சமுதாயத்திலே அவர்களுக்கு கிடைக்கிற அந்த மரியாதையோடு கூட ஒப்பிடப்படுகிற காரியங்கள். அவர்களுக்கு என்ன மரியாதை கிடைக்கிறது, எனக்கு என்ன மரியாதை கிடைக்கிறது, அவருக்கு என்ன வருமானம் கிடைக்கிறது, எனக்கு என்ன வருமானம் கிடைக்கிறது, அவர் ஏன் இந்த காரியத்தில் இப்படி செய்கிறார், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்த்து சில நேரங்களில் அவர்கள் செய்கிற அதே காரியத்தை போல நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து வாழ்கிறவர்களும் இந்த உலகத்திற்கு ஒத்த காரியங்களை வேஷம் தரிக்கிறது, அதை அவர்களை உற்று பார்க்கிறதின்படியினாலே இப்படிப்பட்ட பாவங்கள் மனு குலத்தை தாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியிலேயே முதலாக உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு பிறந்த அங்கே காயின் ஆபேல் 2 பேரை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 பேரும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும்படியாக அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு ஒப்பீடு நடைபெறுகிறது. காயின் ஆண்டவருக்கு அநேக நிலத்தின் கனிகளை கொண்டு வந்து கொடுக்கிறான், ஆபேல் ஒரு ஆட்டை கொண்டு வந்து கொடுக்கிறான். 2 பேரும் அங்கே ஆண்டவருக்கு காணிக்கைகளை செலுத்துகிறார்கள். செலுத்தின பின்பு காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்ட போது அவன் தேவனிடத்தில் விசாரிக்காதபடி அவன் அங்கே தன்னுடைய சகோதரனோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான். தன்னுடைய சகோதரனோடு கூட ஒப்பிடுகிற அந்த காரியத்தின் நிமித்தமாக அவன் தன்னை ஒரு குறைந்த மதிப்புள்ளவனாக எண்ணி, நான் மூத்தவனாக பிறந்திருந்த போதிலும் நான் என்னுடைய இளையவனை விட என் தேவனை நான் பிரியப்படுத்த முடியாதபடி ஆகிவிட்டதே என்று சொல்லி நினைத்து அங்கே ஒரு முதலாக ஒரு ஒப்பீடு செய்து பார்த்த பொழுது அவன் தன்னை குறைவுள்ளவனாக எண்ணினபடினாலே காயின் ஆபேலை கொலை செய்து விட்டதை நாம் பார்க்கிறோம். ஒரு கொலையை நடந்துவிட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். காயினுக்கு ஏற்பட்ட நோய் ஒரு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு காரியம். ஆகவே தான் தேவன் அங்கே அவனை ஒரு அடையாளத்தை இட்டு அவனை அங்கே அனுப்பி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சூழல்களை, நம்முடைய திறமைகளை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய வசதிகளை, நம்முடைய அறிவை, இவைகளை கொண்டு தேவன் நம்மை பயன்படுத்துகிறதற்கு நம்மிடத்தில் எந்த தடையும் இல்லை என்பதை நாம் விசுவாசித்தோம் என்று சொன்னோம் என்று சொன்னால், நாம் ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுத்து விட்டு ஆண்டவருடைய சித்தத்தை அறியும்படியாக எனக்கென்று வைத்திருக்கிற பாதையிலே நான் ஓட வேண்டும், எனக்கென்று நீர் வைத்திருக்கிற திட்டத்தை நான் செய்ய வேண்டும், மற்றவர்களைப் போல அல்ல, அவர்கள் இப்படி செய்கிறார்கள் அதனால் நான் இப்படி செய்தேன், அவர்கள் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறார்கள் அதனால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தேன், அவர்கள் இப்படிப்பட்ட சம்பாதிப்பதற்கு இப்படிப்பட்ட வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள் ஆகவே நான் அதை செய்தேன் என்று செய்யாதபடி, இன்றைக்கு உலகத்தில் பிஸ்னஸில் இருக்கக்கூடியவர்கள் காப்பியடித்து செய்கிற காரியங்களை இன்றைக்கு ஊழியத்திலேயும் காப்பியடித்து செய்கிற ஒரு சூழ்நிலை, ஒரு
ஒப்பீடு வந்தபடியினாலே இன்றைக்கு ஊழியங்களும் ஒரு தனித்துவம் வாய்ந்ததாக விளங்காதபடி, தேவனுடைய பகுத்தறியக்கூடிய அவருடைய சித்தத்தை அறிந்து செய்ய முடியாதபடி அவர்கள் செய்கிறார்கள், நானும் அதே போல செய்கிறேன் என்கிற ஒரு சூழ்நிலை இங்கே உருவாகிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இங்கே பவுல் அப்போஸ்தலன் அந்த வசனங்களுக்கு கீழாக அநேக காரியங்களை அதற்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒப்பீடு செய்தல் பாவம் என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக, நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தாலும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகி நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒருவன் கண்ணாய் இருக்கிறான், ஒருவன் அவன் நாவாய் இருக்கிறான், ஒருவன் அவன் கையாய் இருக்கிறான், ஒருவன் காலாய் இருக்கிறான் என்று சொல்லி தேவனுடைய அநேக அவருடைய சரீரங்களில் நாம் அநேக உறுப்புகளாக இருக்கிறோம், அவயவங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நம்ம வெவ்வேறு வரங்களை உடையவர்களாக நாம் வேறு வேறு ஊழியத்தை தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிறோம் என்கிறதை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும், தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன், வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன், முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் என்று சொல்லி அங்கே ஒப்பீடு இல்லாத தனித்துவம் வாய்ந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் தனித்துவத்தை கொடுத்திருக்கிறார். அதை தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியக்கூடிய அந்த தன்மையை நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற அந்த சாயலாகத்தானே நாம் ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடையும் பொழுது இந்த உலகத்தில் என் ஆண்டவர் என்னை எதற்காக வைத்திருக்கிறார், என்னை எதற்காக தெரிந்து கொண்டார், என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் என்கிற சித்தத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தத்தின்படி திட்டத்தின்படி நாம் ஓடும்பொழுது மற்றவர்களைப் போல அல்லாதபடி, மற்றவர்கள் பின்பற்றுகிற காரியங்களை பின்பற்றாதபடி, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி பரிபூரண சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம். நம்முடைய அறிவை கொண்டு, நம்முடைய வசதிகளை கொண்டு, நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை கொண்டு, திறமைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை தனக்கென்று பயன்படுத்த முடியும். காயினை போல ஆபேலோடு கூட கம்பேர் பண்ணி அதில் முதல் காரியத்திலே, முதல் மனிதனுக்கு பிறந்த பிள்ளைகளிலே ஒருவன் கொலைகாரனாய் மாறிவினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் மாறிவிடாதபடி தேவ சித்தத்தை அறிய வேண்டும் என்கிற ஒரே ஒரு வாஞ்சியோடு கூட நாம் இருந்தோம் என்று சொன்னால், தேவனுடைய அவயவங்களாய் இருக்கக்கூடிய நமக்கு என்ன வேலை இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து செய்ய முடியும். ஒரு தனித்துவத்தை நம்முடைய ஊழியங்களிலே கர்த்தருக்கென்று நாம் காண்பிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். உலக போக்கோடு உறவு எனக்கில்லை, சாத்தான் செயல்களோடு தொடர்பு எனக்கில்லை. விட்டு விட்டே இருந்து